ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் ரேயாங்கில் இருக்க ஒரு சென்ட்ரல் பிளாசா மாலுக்கு தாங்க வந்திருந்தோம். நாங்கள் வரும்போதே பார்த்திங்கன்னா லன்ச் டைம் ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் ஒரு ஃபுட் கோர்ட் போனோம். இங்கே நிறைய தாய் ஃபுட் தான் கிடைக்கும். சரி, அதில் எது நல்லாயிருக்கு, நம்ம சாப்பிட்ற மாதிரி ஓகேவாக இருக்கும் நிறைய ஃபுட்டு. அதில் எங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷாப்புக்கு போனோங்க. அங்கே பார்த்திங்கன்னா எது எடுத்தாலும் 10 ரூபா அந்த மாதிரி இருந்தது. கிட்ஸுக்கு நிறைய இருந்தது, பெரியவங்களுக்கும் இருந்துச்சு. ஆனால் அதிகமாக பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு தான் இருந்தது. நான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். கிறிஷ்குட்டிக்கு என்ன எடுக்கலாம், அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஏதாவது ஒரு திங்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்தேங்க. எல்லா பொருளுமே நல்லா இருந்துச்சு, ஒர்த்தாகவும் இருந்தது. எதுவும் ரொம்ப டேமேஜ் அப்படிலாம் இல்லை, நல்லா இருந்தது. கிறிஷுக்கு பார்த்திங்கன்னா ஜூஸ் குடிக்கிறதுக்கு, அவருக்கு தண்ணி ஊற்றி குடிச்சிட்டு அவரே குடிக்கணும், அவரே எடுத்து எல்லாத்தையும் பழகணும்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு, அப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா ஹேர் பேண்ட்ஸ்லாம் எடுத்தேன். நிறைய கலர்ஸ் நல்லா இருந்தது. அதில் எனக்கு பிடிச்ச கொஞ்சம் கலர்ஸ்லாம் பார்த்து அதையும் எடுத்துகிட்டு இருந்தேன். கிறிஷ்குட்டி இங்கே விளையாடிட்டு இருந்தார். அவருக்கு பிடிச்ச ஒரு டாய்ஸ் எடுத்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிறிஷுக்கு வந்து இந்த மாதிரி சார்ட் வாங்கணுன்ட்டு இருந்தாங்க. லெட்டர்ஸும் இருக்கணும், பிக்சர்ஸும் இருக்கணுன்ட்டு. அது நல்லா இருந்தது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுவும் வாங்கியாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டியாக கிளிப்பு நிறைய கலர்ஃபுல்லாகவும் இருந்தது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி, நம்ம கேர்ள் பேபிக்கெலாம் அழகாக போட்டு பார்க்கலாம், அந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் இருந்தது. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் செக்ஷனுக்கு வந்திருந்தோம். நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சுங்க, பெரியவங்களுக்கும் சரி கிட்ஸுக்கும் சரி. சரி, நம்ம பொறுமையாக பார்ப்போம் ஃபுல்லாக எல்லாத்தையும், அதுக்கப்புறமா நம்மளுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். கிறிஷ்குட்டியும் பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து அவங்க அப்பா போயிட்டு ஷூலாம் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். கிட்ஸுக்கு ஒரு செக்ஷனாக இருந்துச்சு, லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு எல்லாருக்கும் வேறு வேறு செக்ஷன் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்ஸும் நல்லா இருந்ததுங்க. ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 300 400 நல்லா இருந்தது, ஒர்த்தபுளாகவும் இருந்தது. ஓகே, அந்த ரேட்டுக்கு நம்ம வாங்கலாம். ஷூ ஒன்று கிறிஷுக்கு செலக்ட் பண்ணி அவங்க அப்பா போட்டு பார்த்து விட்டுட்டு இருந்தார். அப்புறம் அப்படியே மாலில் இருந்து கிளம்புனோங்க. பக்கத்துலேயே ஒரு பீச் இருக்குது, ஒரு 15 மினிட்ஸில் போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். நாங்கள் போகிறப்போ நல்ல வெயிலுங்க. ஆனால் வந்து அந்த இடத்துல இருக்கும்போது வெயிலே தெரியல, நல்லா காற்றும் இருந்துச்சு. நம்மளுக்கு அந்தளவுக்கு க்ரௌடும் இல்லை. சரி, தம்பி நல்லா விளையாடுவான் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனோம். அவர் அப்போவே சேட்டையை ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே நிற்க வச்சோடனே இன்னும் சேட்டை அதிகமாகிடுச்சு. நாங்கள் ஃப்ரெண்டோட ஃபேமிலி கூட தாங்க போயிருந்தோம். அப்புறம் அந்த பாப்பாவும் அந்த பக்கம் உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. சரி, அவங்களையும் தூக்கிட்டு வந்து தண்ணிக்குள்ளே நிற்க வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் போய் தூக்கிட்டு வந்தேன். கிறிஷுக்கு ஒரே குஷி. அவர் தண்ணிக்குள்ளே பீச்சில் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வெளியில் கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் குட்டி பாப்பாவும் வந்தோடனே 2 பேரும் சேர்ந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே வந்து கூட்டம் இல்லைன்னொடனே அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது விளையாடவும். வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.